உலகில் எத்தனையோ ஆரோக்கியமான உணவுகள் உள்ளன. அந்த உணவுகள் அனைத்தும் நமக்கு நன்மைகளை மற்றும் தான் விளைவிக்கும் என்று நினைப்பது அது தவறு. ஏனெனில் அந்த உணவுகளில் சில நேரங்கள் தீமையை கூட விளைவிக்கும். அதிலும் உயிர் போகும் அளவில் தீமைகளை விளைவிக்கிறது. எப்படி என்றால், நாம் உண்ணும் ஒவ்வொரு உணவிலும் உயிருக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் ஒரு குறிப்பிட்ட கெமிக்கல் இருக்கிறது. ஆனால் அதை பற்றி யாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. நச்சுத்தன்மை நிறைந்திருக்கும் சில உணவுப் பொருட்களில் உள்ளது. இந்த உணவுகள் சாப்பிட்டால் உடனே உயிர் போகாது, மாறாக வாழ்நாளில் எண்ணிக்கை குறையும். குறிப்பாக இந்த உணவுகளை தவறாக முறையில் சாப்பிட்டால்தான் ஆபத்து விளைவிக்கும் என்பது மனதில் கொள்ளுங்கள். இப்போது அனைவரும் ஆரோக்கியம் என்று நினைத்திருக்கும் நச்சுத்தன்மை வாய்ந்த உணவுப் பொருட்கள் என்னவென்று பார்க்கலாம். உருளைக்கிழங்கு. பெரும்பாலானோருக்கு பிடித்த உருளைக்கிழங்கு கூட ஆபத்தானவைதான். அதுவும் இந்த உருளைக்கிழங்கின் விஷமானது தண்டு மற்றும் இலைகளில் தான் இருக்கும். மேலும் உருளைக்கிழங்கு பச்சையாக இருந்தால் அதில் ஒரு விஷம் நிறைந்துள்ளது. அப்போது அதனை உட்கொண்டால் உடலில் சக்தியானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கோமா வரை கொண்டு செல்வதோடு சில நேரங்களில் திடீரென்று இறப்பிற்கு வழிவகுக்கும். தக்காளி மற்றொரு ஆரோக்கியமான உணவுப் பொருள்தான் தக்காளி. இதிலும் ஒரு விஷம் கெமிக்கல் நிறைந்துள்ளது. அதுவும் இது தண்டு மற்றும் இலைகளில் தான் இருக்கும். ஒருவேளை அது தண்டு அல்லது இலையை சாப்பிட்டால் அது நரம்பு தளர்ச்சி உருவாக்குவதோடு வயிற்று உப்பு சத்தை அதிகரித்து இறுதியில் இறப்பை ஏற்படுத்திவிடும். ஆப்பிள். என்ன அதிர்ச்சியாக உள்ளதா? தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டால் ஆரோக்கியமாக இருக்கலாம் என்று மருத்துவர்கள் சொல்வார்கள். ஆனால் அந்த ஆப்பிளில் விதை சேர்த்து சாப்பிட்டால் வாழ்நாளில் எண்ணிக்கை தான் குறையும். ஏனெனில் ஆப்பிள் விதையில் சைனைடு என்றும் ஆபத்தான விஷம் உள்ளது. செரி. பெரும்பாலான மருத்துவர்கள் செரி பழத்தை சாப்பிட்டால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்று சொல்வார்கள். இருப்பினும் இந்த பழங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் செரி பழத்தில் இலை மற்றும் கொட்டைகளில் தான் விஷம் உள்ளது. அது மட்டுமின்றி அடுத்த முறை சாப்பிடுவது விதையை வாயில் போற்று மெல்ல வேண்டாம். பாதாம். பாதாம் ஆபத்தான உணவுப் பொருட்கள் என்று சொன்னால் உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா என்று பலர் கேட்கலாம். ஆனால் உண்மையில் கசப்பான இருக்கும் பாதாமை சாப்பிட்டால் அது சைனைடு உள்ளது என்று அர்த்தம். ஆகவே பாதாமை பச்சையாக சாப்பிடுவதை விட அதனை ஊற வைத்து அல்லது வறுத்து சாப்பிடுவதுதான் சிறந்தது. இதனால் அதில் உள்ள விஷம் வெளியேறிவிடும். காளான். காளான் மிகவும் பிரபலமான மற்றும் சுவைமிக்க உணவுப் பொருள். அதில் சில காளான்களில் விஷமானது அதிக அளவில் இயற்கையாகவே நிறைந்துள்ளது. ஆகவே காளான் வாங்கி சாப்பிடுவது போது சரியான காளானை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்கள். இல்லாவிட்டால் உயிரை விட நேரிடும்.